ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு நம்ம அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அடுத்து ஃபியூச்சரில் வரக்கூடிய பெரிய பேன் இண்டியன் ப்ராஜெக்டை பற்றினா கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெக்டாகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். எஸ், இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு படத்துக்கான லுக் டெஸ்ட் இதெல்லாம் இப்போ மும்பையில் முடிஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் கூடி சீக்கிரம் இந்தியாவில் அண்ட் ஃபாரின்ல மாறி மாறி வந்து நடத்த போகிறாங்க. இந்த ஒரு படம் வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் எண்ட் ஆர் அதுக்கடுத்த வருஷத்தோட இயர்லி ஸ்டேஜஸ்ல வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த படத்தை பத்தினா ஒரு சில முக்கியமான ஸ்டோரி லைன் ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்போ நம்ம பேசியிருக்கும் போது பலரும் இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் ப்ரோ அப்படின்னு. அதெல்லாம் என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலி இந்த படத்தோட லுக் டெஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக மும்பையில் முடிஞ்சிருக்கு. அண்ட் சென்னையிலையும் ஒரு சின்ன ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் டெஸ்ட்னும் போது என்ன மாதிரி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லுக்ஸ் இருக்குன்றாங்க. லிட்டரலி ஒரு 2 or 3 லுக்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 or 3 லுக்ஸுக்கான அந்த ஒரு லுக் டெஸ்ட் தான் மேபி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் சமந்தா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆக்ட்ரஸ் சமந்தா ஆர் பிரியங்கா சோப்ரா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் ஒரு ஹாலிவுட் ஆக்டரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா கொண்டு வரலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் இல்ல, அதனால ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டரை தான் இந்த ஒரு படத்துல வில்லனா நடிக்க வைக்கிறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி விஎஃப்எக்ஸ் கம்பெனி, அனிமேட்ரானிக்ஸ் கம்பெனி, ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ இந்த படத்தோட ஜானர் என்ன, இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய லீக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு படத்துல ஏகப்பட்ட ஏலியன் கிரியேச்சர்ஸ், அந்த ஒரு ஏலியன் விஷயங்கள் காட்டுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா அந்த கிரியேச்சர்ஸ், அந்த ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனிஸை போய் சேர்ந்திருக்காங்க. இது வந்து சைஃபை கான்செப்ட் தான். சைஃபை கான்செப்ட்ல இதுல நிறைய ஏலியன்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயம், அந்த எலமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அண்ட் பீரியாடிக் சப்ஜெக்டும் இருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக் சப்ஜெக்டும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் பீரியாடிக்கும் இருக்குன்றாங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கும் இருக்குன்றாங்க. இது வந்து சைஃபைன்னு சொல்றாங்க, இதுல ஏலியன்லாம் இருக்குதுன்றாங்க. ஸ்பேஸ் சம்பந்தமான படம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எமோஷனல் ரைடர் அப்படின்னு சொல்றாங்க. சோ போட்டு நம்மள குழப்புறானுங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஃபை படம் தான். பட் இதுல வந்து ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் பாஸ்ட் இல்லனா வேற ஒரு பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு விஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அது கனெக்ட் ஆக போகுது. பிளானட் டு பிளானட் ஆர் ஏலியன் கிரியேச்சர்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இதை வச்சு இதை ரீஇன்கார்னேஷன் சொல்லிட்டு இதுல ஒரு பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு அட்லி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அட்லியோட ரைட்டிங் ஜானர் என்னன்னு நமக்கு தெரியும். ஒன்று வரும், அதுக்கு அடுத்து ஒரு பிளாஷ்பேக் வரும், அந்த ஒரு பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது வரும், அதுக்கு லீடா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போய் முடியும். இது லிட்டரலி அவரோட படத்துல இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் லைனே சொல்லலாம். இப்படிதான் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜா ராணிலையும் அப்படிதான், அந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வரும், அதுக்கு அடுத்து கதை வேற மாதிரி போகும். தெரியலையும் அப்படிதான், கதை ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், அதுக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வரும், அங்க இருந்து அடுத்து கதை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போவாங்க. மெர்சலும் அதே தான், அதுக்கப்புறம் பிகுலும் அதே தான், அதுக்கப்புறம் அந்த ஜவானும் அதே தான். லிட்டரலி அதுதான் அவரோட டெம்ப்ளேட். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பெரிய பிளாஷ்பேக் ஒன்று வருது, அங்க இருந்து இந்த படம் வேற ஒரு இடத்தை நோக்கி போகுது. தென் இது மட்டும் இல்லாம என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பார்ட்டோட முடிய போற படம் இல்ல, இது வந்து கிளிஃப்ஹேங்கர்ல தான் முடிய போகுது. இது வந்து பெருசா பண்றாங்க, இது கிளிஃப்ஹேங்கர்ல தான் முடியுது. இதுக்கான பார்ட் 2 வந்து அடுத்து இன்னொரு 3 வருஷம் கழிச்சு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர கிளிஃப்ஹேங்கரோட முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவே பலரும் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்ஸ்டெல்லர் ரீ ரிலீஸ் பத்தியா, எத்தனை ஹாலிவுட்ல இருந்து சுருட்டினான்னு தெரியலையே அப்படி இப்படின்னு வழக்கம் போல அட்லினாலே காப்பி கேட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதை வச்சு மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பி அடிச்சாலுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணுவாரு. இவரோட அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பேற்பட்ட ஒரு பிக் ஸ்கேல் படம், பிக் ஸ்கேல் கான்செப்ட், இதுல வந்து இவ்வளவு ஜானர்ஸ் வேற இருக்கு. லைக் ஒரு கலர்ஃபுல்லான ஜானராகவே இருக்கு. பல விஷயங்கள் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது வந்து எப்படி பிரசன்ட் பண்ண போறான்ற கியூரியாசிட்டி இப்போ மேக் ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து வருதுன்னா பிரேக் டவுன் பண்ண தான் போறோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.